ஹாய் நண்பா, இந்த ஒரு வீடியோவில் தி கோட் திரைப்படத்தை தொடர்ந்த இயக்குனர் வெங்கட் பிரபு அவர்கள் யார் கூட இணைய போகிறாங்க அப்படின்றக்கான எதிர்பார்ப்பு மிகப்பெரிய அளவில் இருந்தது. இந்த ஒரு நிலையில் தற்பொழுது இயக்குனர் வெங்கட் பிரபு அவர்களோட அடுத்த திரைப்படம் குறித்து ரொம்பவே முக்கியமான அப்டேட் பார்த்தீங்கன்னா வெளியாக இருக்குது. எந்த ஒரு திரைப்படத்தை இயக்க போகிறாங்க, யார் கூட ஜாயின் பண்ண போகிறாங்க அப்படின்றது தான் இந்த ஒரு வீடியோவில் மட்டும் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இயக்குனர் வெங்கட் பிரபு இயக்கிய திரைப்படங்களில் உங்களுக்கு பிடித்த திரைப்படம் எது அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இருந்தீங்கன்னா மறக்காம பண்ணிக்கோங்க. ஓகே அன்பா, வாங்க நினைக்கிற வீடியோக்குள்ள போகலாம். ஓகே அன்பா, இயக்குனர் வெங்கட் பிரபு அவர்களோட அடுத்த திரைப்படம் என்ன பண்றது பாக்குறதுக்கு முன்னாடி தி கோட் திரைப்படம் இதுவரையும் 5 நாட்கள்ல 300 கோடியை தாண்டி வசூல் பண்ணியிருக்குது. இந்த நிலையில இதுக்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூல பாத்தீங்கன்னா இயக்குனர் வெங்கட் பிரபு அவர்கள் சிவகார்த்திகேயனை வைத்து ஒரு திரைப்படத்தை இயக்க போவதாக சொல்லியிருந்தாங்க. ஆனா எஸ்கே அவர்கள் அடுத்தடுத்து நிறைய படங்கள்ல பிஸியாக இருக்கிற காரணத்தினால இன்னமும் பாத்தீங்கன்னா டேட் கொடுக்காம இருக்காங்களாம். இந்த ஒரு காரணத்தினால அந்த குறுகிய காலத்துல வேற ஒரு திரைப்படத்தை இயக்க இயக்குனர் வெங்கட் பிரபு அவர்கள் திட்டமிட்டு இருக்காங்க. அதாவது இதுக்கு முன்னாடி வெளியாகி சூப்பர் ஹிட் திரைப்படமாக அமைந்த சென்னை 28 இந்த திரைப்படத்தோட 3ஆம் பாகத்தை இயக்க இயக்குனர் வெங்கட் பிரபு அவர்கள் திட்டமிட்டு இருக்காங்களாம். சென்னை 28 திரைப்படத்தை முடிச்சதுக்கு அப்புறம் தான் நடிகர் சிவகார்த்திகேயன் உடன் இணைய போறாங்க. அதாவது தி கோட் திரைப்படத்தை தொடர்ந்து சென்னை 28 திரைப்படத்தோட 3ஆம் பாகத்தை இயக்குனர் வெங்கட் பிரபு அவர்கள் இயக்குறது உறுதியா இருக்குது. இதை பத்தி உங்களோட கருத்து என்ன? சென்னை 28 திரைப்படம் உங்களுக்கு பிடிக்குமா இல்லை அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காம எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. ஓகே அன்பா, தேங்க்யூ.